கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தார்கள் என்று நாம் அறிகின்றோம். அவர் குறிக்கப்பட்ட சீடர்கள் 72 பேர் இருந்தார்கள் என்பதையும் நாம் நற்செய்தியிலே அறிந்து கொள்கின்றோம். இந்த 72 பேரையும் ஆண்டவர் அனுப்புகின்றார். ஆண்டவர் இயேசு இவர்களை அனுப்புகின்ற பொழுது பேய்களை ஓட்ட, நோய் நொடிகளை நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். எனவே அவர்கள் இதை செய்கின்ற பொழுது வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் பெருமை அடைகிறார்கள். இந்த பெருமைக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார். அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரையும் வழங்குகின்றார். இவ்வாறு நடப்பதனால் நீங்கள் தலைகணம் பிடித்து அலைய வேண்டாம், பெருமை கொள்ள வேண்டாம், பெயர் பெற வேண்டும் என்று பேராசை பிடிக்க வேண்டாம். காரணம், இவைகளெல்லாம் நடப்பது இறைவனுடைய அருளாலே தவிர உங்களுடைய நன்மைத்தனத்தினால், உங்களுடைய நல்வாழ்வினால் அல்ல என்பதை மிக தெளிவாக தெரிவிக்கின்றார். எனவே நீங்கள் இப்படியெல்லாம் உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய பெயர் பெருமை என்று நினைத்தால் நீங்கள் விழுவீர்கள். நீங்கள் எந்த ஒரு நலனையும் செய்ய முடியாது. மாறாக ஆண்டவருடைய அந்த அற்புதம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அருளால் இவைகளெல்லாம் நிகழ்கிறது என்று தாட்சியோடு நினைக்கின்ற பொழுது இவைகளுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். நிறைய நேரங்களிலே ஜெபத்திலே அதிகமாக ஈடுபடுகின்றவர்கள், குறிப்பாக அந்த கரிஸ்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய வல்லமை படைத்த ஒரு சில பேர் நன்றாக பணி செய்கின்றார்கள், அருமையாக போதிக்கின்றார்கள், பல நல்ல காரியங்களையெல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், காலப்போக்கிலே அவர்கள் அதை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். தங்களுக்கு பயன்படுத்தி கொள்வதனால் தங்களுடைய பெயரும் பெருமையும் வர வேண்டும் என்று நினைப்பதனால் அவர்களுக்குள்ளாகவே சண்டை வருகிறது. ஆனால் அங்கே ஆவியானவர் காணாமல் போய்விடுகின்றார். ஆவியானவர் இல்லாமல் என்ன ஒரு ஆவி கூட்டம் நடத்த முடியும்? நடத்த முடியாது. இறை வார்த்தை எப்படி அறிவிக்க முடியும்? அறிவிக்க முடியாது. எனவே பல நேரங்களிலே தங்களை முன் நிறுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே இல்லாமல் போகிறார். ஆண்டவருடைய ஆற்றல் அங்கே செயல்படாமல் போகிறது. எனவே இறைவனுடைய செயல், இறைவனுடைய ஆற்றல் என்பதுதான் முதன்மையாக இருக்க வேண்டுமே ஒழிய தங்களை முன்னிலைப்படுத்தி தாங்கள் பெரியவர்கள் என்று நினைக்கின்ற பொழுது தோல்வி அடைகிறோம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நற்செய்தி பகுதியை ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே வல்ல செயல்கள், நல்ல ஒரு மறைவுரை, புதுமைகள் இதையெல்லாம் நிகழ்த்துகின்ற பொழுது அவர் நன்றாக பேசினார், அவர் நன்றாக செய்தார் என்பதை விட இயேசு எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் மையம். இதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற எச்சரிக்கைகளை ஆண்டவர் இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய அன்பு இவைகளை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்று வேண்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் பெருமைக்கும் பெயருக்கும் பல்வேறு புகழுக்கும் இவைகளெல்லாம் செய்கின்ற பொழுது அர்த்தமில்லாமல் போகிறது. ஆண்டவருக்கென்றே நாம் செய்கின்றோம் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதில் உண்மையான பலன் இருக்கிறது. ஆலயத்திற்கு கூட, ஆலய வழிபாட்டிற்கும் ஆலய பணிகளுக்கும் நீங்கள் செய்கின்ற உதவிகள் எல்லாம் இறைவனுக்கு செய்கிறீர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது அது உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் தற்பெருமைக்காகவும் பேருக்காகவும் செய்வீர்கள் என்று சொன்னால் அது பலன் கொடுக்காத பெயருக்கான ஒன்றாக மாறிவிடுகிறது என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்கே எல்லாம் மகிமை என்ற நினைவிலே, உணர்விலே வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.